ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி ஜெயஸ்ரீ. இன்றைய காணொளியில் உழைத்த உணவின் மதிப்பு என்ற தலைப்பில் ஒரு குட்டி கதை கேட்கலாமா? பஞ்சாப்ல இருக்க சைதாபாத் நகர்ல பாயுலாலுங்கிற விவசாயி வாழ்ந்துகிட்டு வந்தானா. இவன் சீக்கிய குரு நானக்குடைய பக்தன். பக்தர்களுடைய வீடுகளுக்கு சென்று தங்கும் பழக்கமுடையவர் குருநானக். இவனோட வீட்டுல ஒரு நாள் தங்குனாராம். பாயுலாலு ரொட்டி தயாரிச்சு நானக்க உபசரிக்க தயாராயிட்டு இருந்தானா. அதே நாள்ல அந்த ஊர்ல மன்னரும் நகர்ல முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கும் விருந்தொன்னுக்கு ஏற்பாடு செஞ்சாராம். அவர் வித்தியாசமான ஒரு உத்தரவை போட்டாராம். தான் நடத்தும் விருந்துல வெளியூர்ல இருந்து தன்னுடைய நகரத்துக்கு வந்திருக்கும் அனைவரும் பங்கேற்கணுங்கிறது தான் அந்த உத்தரவு. அரசர் தரும் விருந்துங்கிறதுனால வெளியூர்காரர்கள் எல்லோரும் கலந்துகிட்டாங்களாம். குருநானக் மட்டும் போகல. இது அரசருக்கு தெரிஞ்சிச்சான். அவர் காவலாளிகளை அனுப்பி நானக்க மரியாதையோட கூட்டிக்கிட்டு வர ஏற்பாடு செஞ்சாராம். நானக் மறுத்துட்டாராம். மன்னரோ இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர், நானக் சீக்கியர், அதனாலதான் வர மறுக்கிறாருன்னு மன்னர் நினைச்சாராம். எனவே நேர்ல போய் நானக்க அழைச்சாராம். நீங்க அவசியம் என் விருந்துல கலந்துக்கணும். தங்களுக்கு நீங்க விரும்பும் வகையிலேயே உணவு சுத்தமாக தயாரிக்க ஏற்பாடு செய்யறேன்னு சொன்னாராம். நானக் சிரிச்சாராம். அண்ணா, நீங்க தரும் உணவு சுத்தமா அசுத்தமா, சைவமா அசைவமாங்கிறது பிரச்சனை இல்லை. இறைவன் படைப்புல எல்லாமே சுத்தம்னு நான் நினைக்கிறேன். அந்த உணவுல ஒரு பிரச்சனை இருக்கு. வேணும்னா ஒண்ணு செய்யுங்க. நீங்க தர இருக்கும் உணவை இங்க கொண்டு வர ஏற்பாடு செய்யுங்க. அப்போ உங்களுக்கே புரியும்னு சொன்னாரா நானக். பதறி போன மன்னன் என்னவோ ஏதோன்னு நினைச்சு உணவை கொண்டு வர ஏற்பாடு செஞ்சாராம். நானக் அந்த ஏழை செஞ்ச ரொட்டியையும் மன்னர் கொடுத்த ரொட்டியையும் 2 கையில எடுத்துக்கிட்டு 2யும் பிழிஞ்சாராம். மன்னர் ரொட்டியிலிருந்து ரத்தம் வலிஞ்சிச்சான். விவசாயி ரொட்டியிலிருந்து பால் வலிஞ்சிச்சான். மன்னர் திடுக்கிட்டாராம். நானக் சொன்னாரா, அரசே, நீங்கள் மக்களோட ரத்தத்தை உறிஞ்சு அதிகமா வரி விதித்து பெற்ற தொகையில ஆடம்பரமா விருந்து வைக்கிறீங்க. அதனாலதான் அதிலிருந்து ரத்தம் வலியுது. ஏழையோ வியர்வை செஞ்சு உழைச்சான். அதனாலதான் வியர்வை பாலா கொட்டுது. இப்ப சொல்லுங்க, பிற ரத்தத்தை உறிஞ்சி நடத்தும் விருந்து தேவையான்னு அப்படின்னு நானக்கு கேட்டாராம். மன்னன் மனம் வருந்தி தன்னுடைய தவற திருத்திக்கிட்டானா. இந்த கதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.